ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணமாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி குருசாமி மில்லுக்கு தாங்க வந்திருக்கேன். குருசாமி மில்லு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டிபட்டி பஸ் ஸ்டாண்டுலேருந்து மதுரை ரோட்டில் இடது பக்கமாக தாங்க, மெயின்லேயே தான் இருக்குது. ஆண்டிபட்டி பஸ் ஸ்டாண்டில் போய் பக்கத்தில் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. குருசாமி மில்லுன்னா பேர் போன மில்லுங்க, நல்லா ஃபேமஸான மில்லு. அங்கே எல்லா பொருளுமே கிடைக்கும், எந்த பொருளும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரே இடத்துல எல்லா பொருளுமே நம்ம வாங்கிக்கிறலாம். தாத்தா அங்கே தாங்க வேலை செய்கிறாரு, குருசாமி மில்லில். அங்கே பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக ஆரம்பத்தில் வேலை செஞ்சாராம். அதுக்கப்புறமா நான் வெளியில் போயிட்டேன்ப்பா, இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். வேர்க்கடலை வறுக்கிற வேலை தாங்க செய்கிறாரு. இப்போது அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டாரு. பற்ற வச்சு இரும்பு சட்டி தாங்க, இரும்பு சட்டியில் மணல் போட்டு மணலும் வறுத்துட்டார். மணல் சூடானதுக்கப்புறமா இப்போ வேர்க்கடலை போட்டு வறுக்கிறாருங்க. வேர்க்கடலை வறுக்கிற வேலை தான் தாத்தாவுக்கு. பாருங்கள், நல்லா வறுக்கிறாருங்க தாத்தா. ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் நல்லா வறுக்கிறாரு. ஒரே மாதிரி தான் வறுக்கணும். ஒரு பக்கம் வறுத்து வறுக்காமல் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. கடையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த முழு வேர்க்கடலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வறுத்து வறுத்து அந்த மூடையில் போடுறாரு பாருங்கள். அந்த நீளமாக கரண்டி, அந்த தோசை கரண்டி மாதிரி இருக்குங்க, அந்த கரண்டியை வச்சு நல்லா வறுக்கிறாரு பாருங்கள். கைவிடாமல் அப்படியேவும் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் வறுத்து வறுக்காமல் இருக்கும். அதனால் பாருங்கள், பொறுமையாக வறுக்கிறாரு தாத்தா. அந்த மணல் போட்டால் தான் ஒரே மாதிரி வறுக்குமாங்க. மணல் போடாமல் வறுத்தா ஒரு பக்கம் வறுத்து வறுக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். கறி போயிரும்பா அப்படின்னு சொன்னார் தாத்தா. தாத்தா, அந்த கடலை வறுத்தது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டேன். அது வறுத்தாச்சுன்னா அந்த டப்பு டப்புன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அந்த சவுண்டு கேட்டாச்சுன்னா நல்லா வறுத்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கிறலாம்ப்பா அப்படின்னு சொன்னார். அது வறுத்தாச்சுன்னே டப்பு டப்புன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. அப்படியே தாத்தா எடுத்துடுறாருங்க. அந்த சல்லடையில் அப்படியே மணல் எல்லாமே சலிச்சு விழுந்ததுக்கப்புறமா கடலையாக அந்த மூடையில் போட்டு வச்சிடுறாரு. தாத்தா பார்த்தீங்கன்னா ஆண்டிபட்டி தாங்க, ஆண்டிபட்டி தான். தாத்தா மட்டும் தனியாக தான் இருக்காருங்க. தாத்தாவுக்கு சம்சாரம், அந்த பாட்டி இல்லை, பாட்டி இறந்து போயிட்டாங்களாம். தாத்தா பார்த்திங்கன்னா பிள்ளையே யாருமே இல்லை தாத்தாவுக்கு வயசு 73 வயசு ஆகுதுங்க. 73 வயசுலேயும் பாருங்கள், உழைச்சி தான் சாப்பிட்றாரு. என்னால் முடிகிற வரைக்கும் நான் வேலை செஞ்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போது வாடகை வீட்டில் தான் தாத்தா இருக்காராம். தாத்தாவை பார்க்க யாருமே இல்லை, எங்கள் சொந்த பந்தம் யாருமே இல்லை, நான் மட்டும்தான்ப்பா இருக்கேன், ஆனால் அது மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் தாத்தாக்கிட்ட கேட்டேன், தாத்தா நான் வீடியோ எடுத்துக்கிறேன் தாத்தா அப்படின்னேன். தாத்தா சொன்னார், வீடியோ எதுக்குப்பா எடுக்கிறேன்னு கேட்டார். தாத்தா யூடியூப்பில் போடுறேன் தாத்தா, போடுறதுக்கு தான் அப்படின்னு கேட்டேன். போட்டால் எனக்கு என்ன பயன், எனக்கெல்லாம் லாபம் அப்படின்னு கேட்டார் தாத்தா. தாத்தா எல்லோரும் பார்த்து இந்த வயசுலேயும் உழைச்சி சாப்பிட்றீங்க அப்படின்னு எல்லாருமே அவங்களால முடிஞ்சால் பார்க்குறவங்க சந்தோஷப்படுவாங்க, முடிஞ்சால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க தாத்தா அப்படின்னு சொன்னேன். பணம் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு தாத்தா, எனக்கு பணம் அதெல்லாம் வேண்டாம், பணம் காசெல்லாம் வேண்டாம், என்னால் முடியிற வரைக்கும் நான் வேலை செஞ்சு நான் சாப்பிட்டுக்கிருவேன் அப்படின்னு சொன்னார். வேறு என்ன தாத்தா வேணும்னு கேட்டேன். பாருங்கள், இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா இந்த பச்சை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி, இந்த வேர்க்கடலையே பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வறுக்கிற மிஷினாங்க. இந்த முழு கடலை அந்த மிஷினில் போட்டோம்னா கறி போயிடுமா, அதனால் இந்த மாதிரி தான் வறுக்கணும் அடுப்பில் அப்படின்னு சொன்னார். அந்த மிஷினில் போட்டோம்னா கருகிறனால அந்த முழு பருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் வறுக்கிற மிஷின் அது பாருங்கள். தாத்தா வறுத்துட்டார். வறுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சளிச்சோம்னா அந்த மணலெல்லாம் கீழே அந்த சட்டியில் விழுந்துடும். அந்த கடலையாக எடுத்து அந்த சாக்கில் போட்டார் பார்த்திங்களா. காலையில் 9 மணி 10 மணிக்கு 9 மணிக்கு மேலே வருவாராங்க. இந்த வேலையை 10 மணிக்கு மேலே ஆரம்பித்தாருன்னா 2 மணிக்கு வரைக்கும் செய்வார். 2 மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிடுவேன்ப்பா அப்படின்னு சொன்னார். தாத்தா தான் வீட்டில் அவரே சமைச்சு சாப்பிட்றாராம். அவரோட வேலைகள் அவரே செய்கிறாராங்க. தாத்தா ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா என்னன்னு கேட்டேன். ஹோட்டலில் சாப்பிட்டா நான் வாங்கின சம்பளம் கட்டுப்படி ஆகுமாப்பா, நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறவேன், 1 டம்ளர் போட்டால் 2 நேரம் சாப்பிட்டுக்கிறவேன்னு சொன்னார். மதிய சாப்பாடு இங்கே ஓனரே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். 2 நேரம் நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன். துணி துவைக்கிறதெல்லாம் யார் தாத்தா அப்படின்னு கேட்டதுக்கு, நானாக தான்ப்பா, என்னோடய வேலைகள் நானாக தான் செஞ்சுக்கிடுவேன், துணி துவைக்கிறது எல்லாமே அவரே பார்த்துக்கிடுவாராம்மா.
பாருங்கள், இந்த வயசுலேயும் 73 வயசு ஆகுதாங்க. நான் கூட 90 வயசு ஆகுமா தாத்தா அப்படின்னு கேட்டேன். எனக்கு 73 வயசு ஆகுதுப்பா அப்படின்னு சொன்னார். 73 வயசுலேயும் பாருங்கள், அவரோட வேலைகள் அவரவே செஞ்சுக்கிட்டு வேலைக்கு வந்து அவர் உழைச்சி சாப்பிட்றாரு பாருங்கள். இதுவே பெரிய விஷயம். இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த வயசுலேயே நம்மளாம் இருப்போமா இல்லையான்னு தெரியல. ஆனால் தாத்தா இப்பயும் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. யார்கிட்டையுமே தர்மம் எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கல. எனக்கு வீடு மட்டும் இருந்தால் போதும், கவர்மெண்ட்லேருந்து எனக்கு வீடு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வீடு வந்து யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம், வாடகைக்கு கேட்டாலும். ஏன்னா இவர் தனியாக இருக்கார் இல்லையா, தனியாக இருக்கிறனால உடம்பு முடியலை செய்யலை ஏதாவதுன்னா யார் பாப்பா அப்படின்னு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீடு அப்படின்னு சொன்னார் வருத்தத்தோடு. இப்போ வாடகைக்கு 1000 ரூபாய்க்கு இருக்கேன்ப்பா, இருந்தாலும் வேறு வீடு பார்க்கலான்னு பார்த்தா யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து எனக்கு வீடு கிடைச்சா போதும், எனக்கு பணம் காசெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாரு. தன்னார்வலர்கள் யாரும் பார்த்திங்கன்னா தாத்தாவுக்கு உதவி பண்ணுங்க, வீடு முடிஞ்சால் கட்டி கொடுங்க. கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கனாலும் அவருக்கு வீடு கட்டி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. தயவு செஞ்சு நம்ம வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்குமேவும். தாத்தாவை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வயசுலையெல்லாம் இன்னும் உழைச்சி சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயம். தாத்தா பேசினாருங்க, ஆனால் அந்த மிஷின் சவுண்டு இதில் எதுவுமே கேட்கல. அதனால தான் வாய்ஸ் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமேவும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், அடுத்தடுத்து போட்டு வரதுக்கிட்டே இருக்கார் தாத்தா. ஓனர் பாருங்கள், தாத்தாவுக்கு ஃபேனெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. ரொம்ப நல்ல மனுஷராக இருக்காங்க. ஏன்னா அங்கே ஹீட் உட்கார முடியாதுங்க, என்னாலே அங்கே நிற்க முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. அதனால் தாத்தாவுக்கு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த ஹீட்டு குறையிறதுக்காக. பாய், நன்றி, வணக்கம்.